மட்டன் 3 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு போட்டுருவோம். ஏன்னா பிரியாணி அரிசியில் போட்டால் அப்படியே சீக்கிரம் வேகாது. அதனால் 3 விசில் விட்டு இறக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு சிறு வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு வதக்கின பின்னால் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் போட்டணும். அதை வதக்கிட்டு புதினா 2 பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி அதை போட்டு வதக்கிட்டு தக்காளி 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி போட்டு தக்காளி 2 தக்காளி அப்படியே அரிஞ்சு போட்டு வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எல்லாம் போட்டு கல் உப்பு தயிர் 1 கப்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கலர் எதுவும் போடுறதில்ல. இப்போ எல்லாம் மசாலாவில் வதங்கியாச்சு. கொத்தமல்லி புதினா எல்லாம் வதங்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றப்போம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. முதல்ல எடுத்தோம் வீடியோ, அது பாதியில் டெலிட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ பாதியில் தான் போட முடியுது. நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றலாம். கறி வேக வச்சு இல்லையா அந்த தண்ணி 3 டம்ளர் தண்ணி நான் 2 டம்ளர் ஊற்றணும். நல்லா கொச்சிடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். ஒரு 1/4 வாட்சி எலுமிச்சை மிளகு சும்மா ஒரு 4 சொட்டு. இது கொதி வந்து அரிசி பாதி வந்து தான் தோசை வச்சு அது மேலே டம் போட்டால் பிரியாணி ரெடி. சார்சல் பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.